ஹாய், வெல்கம் ஆல். 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சிலபஸில் இருக்கிற மேக்ஸ் டாப்பிக்கை தாண்டி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXV1 என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் எது? அதாவது MDCLXV1 இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இதோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே ரோமன் லெட்டர்ஸை வச்சு ஒரு சம் பார்த்தோம். இந்த கொஷினும் அதே கான்செப்ட் தான். அதாவது 1 வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க ரோமனில், 2 வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, 3 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரில் தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 5 வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 10 வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, இதுவும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு L வந்து 15 மென்ஷன் பண்ணுவாங்க, இது வந்து போன பார்ட்டில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு C வந்து 100ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இதுவும் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து D இருக்குது, M இருக்குது. D வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா 500ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரோமன் லெட்டரில் வந்து Dக்கு மீனிங் வந்து 500. நெக்ஸ்ட்டு M இருக்குது, M வந்து 1000ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 1666. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 1666. அடுத்த கொஷின் பாருங்கள். கணக்கிடுக. அதாவது 100 - 1, 100 - 2, 100 - 3 அப்படியே டாட் 100 + 1 + 2 + 3 இப்படி கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 100 - 1 என்னது? 99. நெக்ஸ்ட்டு 100 - 2 வந்து 98. நெக்ஸ்ட்டு 100 - 3 வந்து 97. இதே மாதிரி போகும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா 100 - 4, 100 - 5, 100 - 6 அப்படியே வரும். ஒரு இடத்துல என்ன ஆகும்னா 100 - 99 வரும், அதுக்கடுத்து 100 - 100 வரும். ஸோ 100 - 100ஓட வேல்யூ என்னது? 0. திரும்ப இது மல்டிபிள் பண்ணிவிட்டு ஏதாவது வேல்யூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து 0 கூட நீங்கள் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். 0 கூட எவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0. ஸோ இந்த இடத்துல 0 இருக்குது, 0 கூட மல்டிபிள் பண்ணுறாங்க ஏதோ ஒரு நம்பர்ஸை. அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து மல்டிபிள்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இங்கே 0 இருக்கிறனால அது கூட எந்த நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் வந்து நமக்கு 0 தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். சும்மா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீவிர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இங்கே ஒருத்தரை வந்து பார்க்குறீங்க. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம கொஷினில் தேவையான பார்ட் வந்து இந்த செகண்டு தான். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மனிதரோட பிறந்த நாள் வந்து சண்டேவாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க. இந்த காயினை நீங்கள் தூக்கி போடும்போது என்ன வரும்னா, ஒன்று ஹெட்டு வரும், இல்லைனா டெய்ல் வருமா? ஸோ மொத்தமாக எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 2 சான்ஸ் இருக்குது. அதை வந்து டினாமினேட்டரில் போடுவோம் எப்போவுமே. அதாவது டோட்டலாக எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அதை டினாமினேட்டரில் போடுவோம். நெக்ஸ்ட் இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு காயினை நீங்கள் தூக்கி போடும்போது தலை, அதாவது ஹெட்டு வரதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2 சான்ஸில் ஹெட்டுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தானே இருக்குது, அதை நீங்கள் மேலே போடுவீங்க. இதுதான் நிகழ்தகவு பேசிக் கான்செப்ட். இப்போ அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது பர்த்டே வந்து சண்டேவாக இருக்க என்ன சான்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வாரத்தில் மொத்தம் எவ்வளோ நாள்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மொத்தம் 7 நாள் இருக்கா? டோட்டலாக இருக்கிறது 7. அதை நீங்கள் கீழே போடுவீங்க டினாமினேட்டரில். நெக்ஸ்ட்டு இப்போது சண்டே வந்து எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா, ஒரே ஒரு நாள் தான் அதில் சண்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் மேலே போடுவீங்க. அவ்வளோதான். நம்மளோட ஆன்சர் வந்து 1/7. இது வந்து பேசிக் தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். பேசிக் தெரிஞ்சால் ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். 1 + 3 + 5 + அப்படியே டாட் 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு இது என்ன நம்பர்னு பார்க்கணும். 1, 3, 5ன்னு இருக்கா? இதை வந்து ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒற்றைப்படை எண் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ 1 + 3 + 5 + 7 இதுதான் அடுத்தடுத்து வர ஒற்றைப்படை எண். இப்போது நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 7 + 3 10 + 5 + 1 வந்து 16 வரும். இதை ஃபார்முலா படி எப்படி போடுவாங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ ஒற்றைப்படை எண் இருக்குன்னா 4 இருக்கா? 1, 2, 3, 4. டோட்டலாக எவ்வளோ ஒற்றைப்படை எண் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 16. இதுதான் நம்மளோட ஆன்சர். வேல்யூஸ் வந்து பெருசாக இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக கவுண்ட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம் வந்து அந்த மாதிரி ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். அதாவது 1 + 3 + 5 + டாட் அப்படியே போகுது.
டோட்டலாக ஆட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னா 1 2 3 டோட்டலாக 25 இருக்குன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா டோட்டலாக எவ்வளோ உறுப்புகள் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணால் அந்த ஒற்றைப்படை எண்ணோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 25 ஸ்கொயர் என்னது 625. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதையும் நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டாக கற்றுக்கும் போது நீங்கள் தனியாக இதுக்கு வந்து ஃபார்முலா மாதிரி எதுவும் படிக்க வேணாம். ஏன்னா இதுக்கு n ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பட்டு சும்மா எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்முலா படிச்சுட்டு இருக்க வேணாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1 + 2 + 3 + அப்படியே n வரைக்கும் போனால் டோட்டலாக ஆட் பண்ணால் 666 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 1 + 2 + அப்படியே n இதோட ஃபார்முலா வந்து போன பார்ட்டில் பார்த்தோம். அதாவது n × n + 1/2. அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. n × n + 1/2 வேல்யூ டேரெக்டாக இவங்க கொஷின்லேயே 666ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது 666 வரும். அது வந்து கொஷின்லேயே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா n × n + 1 இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 666 × 2 என்ன வரும்னா 1332 வரும். எப்போவுமே இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆப்ஷன்லேருந்து எடுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஆப்ஷன்லேருந்து போட்டால் ஈஸியாக வரும். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் சி எடுப்போம். என்னோட வேல்யூ வந்து நீங்கள் 37 வச்சுக்கிட்டிங்கன்னா 37 × n + 1 38 என்ன வரும்னா 1406 வரும். ஸோ இது வந்து தப்பு. நமக்கு வந்து 1332 வரணும். அப்போது ஆப்ஷன் சி இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி எடுங்க. என்னோட வேல்யூ வந்து 36ன்னு எடுக்கும்போது 36 × n + 1 வந்து 37. 36 × 37 வந்து 1332. இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீபோமானா எல்சிஎம் 5005. இவற்றின் ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் எது? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. அது நமக்கு தெரியும். அதாவது எல்சிஎம் × HCF = நம்பர் 1 × நம்பர் 2. நிறைய இடத்துல இந்த நம்பர் 1க்கு பதிலாக எக்ஸ், நம்பர் 2க்கு பதிலாக ஒய்ன்னு எடுப்போம். அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு கொஷின்லேயே எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 5005. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து 65ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் HCF கண்டுபிடிச்சா இந்த சம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கொஷினில் கொடுத்துருக்கிற ஹிண்ட்டு, அதாவது கோ ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே சார்பகா எண்கள், அதை வச்சு தான் நீங்கள் HCF வந்து கண்டுபிடிப்பீங்க. சார்பகா எண்களுக்கு வந்து எப்போவுமே HCF 1 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3 5க்கு HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே காமனாக கேன்சல் பண்ணுமா? இங்கே 1 தாண்டி வேறு எந்த நம்பருமே இது ரெண்டுத்தையுமே காமனாக கேன்சல் பண்ணாது. 1 × 3 1 × 5 வரும். திரும்ப 1 தான் வரும். அது நம்ம திரும்ப போட வேணாம். ஸோ 3க்கும் 5க்கும் HCF என்னன்னு கேட்டால் 1. அப்போது 3ம் 5ம் சார்பகா எண்கள். இப்போ கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு 3,5 2,4 1,5 இந்த மாதிரி கொடுத்துட்டு இவற்றில் எது சார்பகா எண்கள்னு கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சால் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எந்த 2 நம்பருக்கு வந்து HCF 1 கொண்டு வரீங்களோ அதுதான் சார்பகா எண்கள். அப்போ இந்த சம்மில் வந்து கோ ப்ரைம்னு சொல்லிட்டனால நீங்கள் HCFோட வேல்யூ 1ன்னு எடுத்துடலாம் டேரெக்டாக. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். 5005 × 1 = 65 × x. ஸோ 5005 / 65 = x. 65 × 77 தான் 5005. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இந்த சார்பகா எண்கள் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக இதை வச்சு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற வந்து 35% வேணுன்றாங்க. அப்போது பாஸ் பர்சன்டேஜ் வந்து 35%. இது நமக்கு கொஷினில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்வின் மொத்த மதிப்பெண்னால் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொஷினில் வந்து டோட்டல் மார்க் வந்து 100% தான் எடுக்கணும். அதாவது டோட்டல் மார்க் வந்து 100%, பாஸ் மார்க் வந்து 35%. இப்போ தான் கொஷினில் ஃபஸ்ட்டு பார்த்து பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று, அதாவது 31% மார்க் எடுத்திருக்காரு ஒருத்தர். 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. இந்த இடத்துல கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 31% மார்க் எடுத்துட்டாரு. இன்னும் ஒரு 12 மார்க் இருந்தால் இவர் வந்து பாஸ் பண்ணிடுவார். அதை தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 12 மார்க் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறனால ஃபெயில் ஆகிட்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 31% கூட ஒரு 12 மார்க் அதிகமாக எடுத்தால் இவர் வந்து பாஸ் ஆகிருப்பார். இது புரியுதான்னு பாருங்கள்.
சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாஸ் மார்க் வந்து 35%ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா. 31% வந்து இவர் எடுத்துட்டார். இன்னும் ஒரு 4% எடுத்தால் இவர் வந்து பாஸ் ஆயிடுவார். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன ரிலேட் பண்ணலான்னா, அந்த 4% தான் 12 மார்க்குன்னு நீங்கள் ரிலேட் பண்ணலாமா. அதாவது 4% எடுத்தால் இன்னும் பாஸ் பண்ணிவிடுவார், இன்னும் ஒரு 12 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிவிடுவார். ஸோ ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். அப்போது 100% எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட டோட்டல் மார்க். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாக்ஸ் மெத்தட். அதாவது எக்ஸ் இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆகும். 4 × x = 12 × 100. பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலேயும் கீழே கேன்சல் ஆகிடும். அதனால் நான் இங்கேயே பண்ணிடுறேன். x = 12 × 100/4. 4 × 3 12. x = 3 × 100 300. ஸோ டோட்டல் மார்க் வந்து 300. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த கான்செப்டும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். am+1 am+2 am+3 இதோட மீப்பெரு பொது வகுத்தி கேட்குறாங்க. அதாவது HCF கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்னா HCFனாலே காமனாக இருக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். HCFனாலே காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன தெரியணும்னா am+2 இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா am × a² எழுதலாம். இதை தான் திரும்பவும் நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். இதை இங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி am-2 இருந்துச்சுன்னா am/a² எழுதலாம். இதை நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இதை நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. இதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். am+1 இருக்கா, இதை நீங்கள் எப்படி எழுதலாம் am × a⁻1 எழுதலாம். கம்மா am+2 இருக்கா, am × a² எழுதலாம். நெக்ஸ்ட்டு am+3 இருக்குது, am × a³ எழுதலாம். இப்போது இதோட HCF கேட்குறாங்க. HCFனாலே காமனாக இருக்கணும். மூணுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, am இருக்கா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூணுத்துலேயுமே காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே a⁻1 இருக்குது, இங்கே a² இருக்குது, a³ இருக்குது. இதில் இந்த a⁻1 நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த a²லும் a⁻1 இருக்கா, அதாவது a1 தான் நீங்கள் a² எழுதுவீங்க. இந்த a³ a⁻1 இருக்குது. ஸோ HCF வந்து காமனாக இருக்கிறது a⁻1 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர் am+1. திரும்ப நீங்கள் பழையபடி கன்வெர்ட் பண்ணிடணும். இதை பார்த்துக்கோங்க கன்வர்ஷனுக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா. HCFலாம் காமனாக இருக்கணும், LCMனா எல்லாமே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதையும் முன்னாடி பாட்டில் பார்த்துருப்போம். ஸோ இதே சம்முக்கு நீங்கள் வந்து LCM ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போது 1, 2, 3, 4, 5 இப்படி ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு இதோட சராசரி என்னென்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஆவரேஜ் என்னென்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போனா, ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது, அது கீழே போடுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மேலே 15 வரும், கீழே 5 வரும். 5 × 3 15. ஸோ ஆன்சர் 3. ஸோ இந்த 1 2 3 5யோட ஆவரேஜ் சராசரி வந்து 3. இப்படி தான் நீங்கள் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது 12, x, 28 3 நம்பர் இருக்கா. 12, x, 28 இவங்க வந்து இதோட ஆவரேஜை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னா 18ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோமா, அதே தான் இங்கே பண்ணுறோம். 12 + x + 28 ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 இருக்குது. அந்த 3 வந்து டினாமினேட்டரில் போடுறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆனால் எங்கள் கொஷின்லேயே ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ 18. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 12யும் 28 ஆட் பண்ணால் நமக்கு 40 வரும். 40 + x ஈக்குவல் டு இந்த 18 × 3 வந்து 54. நெக்ஸ்ட்டு எக்ஸை இந்த இடத்துல காமனாக வச்சுட்டு இந்த 40யை இந்த சைட் கொண்டு போயிடுவீங்க. அந்த சைட் போகும் மைனஸ் ஆகிடும். 54 - 40 54 - 40 வந்து 14. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக 25 கொஷின் கேட்பாங்க. எப்போயாவது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த 25 கொஷினில் 20லேருந்து 22 கொஷின் எங்கேருந்து கேட்பாங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்குல்ல, அதாவது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்,
அப்புறம் நேரம் வேலைன்னு சொல்லுவாங்க, டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் சதவீதம், இந்த மாதிரி மேஜராக ஒரு 10 டாபிக் இருக்கும். இதிலிருந்து மட்டும்தான் 20லேருந்து 22 கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. இன்னும் 2 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருந்துருப்பீங்க. இது போக இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 மார்க் கேட்குறாங்களே, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து ஒரு 5 பார்ட்டாக பார்த்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சிலபஸில் இருக்கிற டாபிக் ப்ளஸ் இந்த 5 வீடியோ தரவாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக 25க்கு 25 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுமா இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.